வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். உழவில்லா வேளாண்மை. இப்போ உழவு இல்லாமல் எல்லா விவசாயம் பண்ணுறாங்க. நெல்லில் நம்ம முதல் முறையாக ஒரு ஆய்வு பண்ணி விவசாயம் பண்ணியிருக்கோம், உழவில்லா வேளாண்மைன்னு. என்னுடைய பெயர் தாமரைக்கண்ணன். ஒரத்தநாடு பக்கம் கண்ணந்துங்குடி கேளிவுங்கிறது என்னோட கிராமம். நான் ஒரு 18 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயங்கிறது ஐயா நம்மாழ்வார் அறிவுறுத்தலையும், பாரம்பரிய விதை ஜெயராமன் ஐயா அறிவுறுத்தலையும், பாரம்பரிய விதையை ஏன் பயன்படுத்தணும், அதில் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத சித்தர் ஐயாவோட அறிவுரைப்படியும் இந்த வேளாண்மையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் ரொம்ப 18 வருஷமா. இதில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நானும் டிராக்டர் வச்சு உழுதேன், அப்புறம் குபேட்டா வச்சு உழுதேன். அதெல்லாம் ஒரு சரியான எனக்கு தீர்வு கிடைக்கல, செலவை குறைக்க முடியலைன்னு கால்நடைகளை பயன்படுத்தி ஒரு 8 ஆண்டுகளாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த கட்டமாக கால்நடைகளையும் தவிர்த்து எப்படி வேளாண்மை செய்வது, கால்நடையை வச்சு உழுவாமல் எப்படி நெல் விவசாயம் செய்வது அப்படின்னு சொல்லி நான் உழுவுறதை நிப்பாட்டிட்டு அதற்கு பதிலாக மண்புழுவையும் மண்ணுள் உள்ள நுண்ணுயிர்களையும் உழுவ சொல்லியிருக்கேன். அதை பாதுகாக்கிறது என்னோட வேலையாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி இந்த முதல் முறையாக அந்த ஆண்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 33 சென்ட் இந்த நிலம். இதில் 100 குழின்னு சொல்லுவாங்க, சென்டில் 33 சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணேன், வயலை சமம் முதல்ல நல்லா உழுதுட்டு சமன் செஞ்சுக்கிட்டேன். சமன் செஞ்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு 50 கட்டு வைக்கலை கொண்டாந்து முழுமையாக உதறி அந்த மண்ணுக்கும் வெயிலுக்கு இடையில மொடாக்கு போட்டுட்டேன். வெயில் நேரடியாக மண்ணில் படாத அளவுக்கு, நுண்ணுயிர்களும் மண்புழு சாவாத அளவுக்கும் மொடாக்கு போட்டு ஒரு 3 நாள் ஒரு வாரத்துக்கு தண்ணி கட்டி ஒரு ஜீவாமிர்தம் கொடுத்தேன். அப்புறம் ஒரு கனஜீவாமிர்தம் கொடுத்தேன். அப்படி கொடுத்து ஒரு 30 நாள் தண்ணி தேக்கி வச்சதுல அந்த 50 கட்டு வைக்கலும் நல்லா அழுகி போய் மண்ணு மேல நல்லா மூடிடுச்சு. முடாக்கா மூடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ விதையை எடுத்து, நல்லா விதை நேர்த்தி செஞ்ச ஒரு 1/2 கிலோ நெல் விதையை எடுத்து, அதை நம்ம காய்கறி தட்டுல குழித்தட்டுன்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு 55 தட்டு, ஒரு தட்டுக்கு 98 நாத்து வைக்கலாம். அதுல ஒரு 55 தட்டுல ஒரு குழியில கொஞ்சம் கண்ணஜீவாமிர்தம் போட்டு ஒரு 3 நெல், அப்புறம் கண்ணஜீவாமிர்தம் மூடி அதை நாத்தை தயார் பண்ணேன். அது ஒரு 15 நாள் தயார் பண்ண நாத்தை 1.5 அடி வரிசையில கயிறு கட்டிக்கிட்டு 1.5 அடிக்கு 1.5 அடி வரிசை, பயிருக்கு பயிர் ஒரு அடி வச்சு, அந்த மேல உள்ள வைக்கல் கையால வச்சா ஊன முடியாதுன்னு ஒரு குச்சியால ஓட்டையை போட்டுட்டு அந்த வேரை மட்டும் மண்ணுக்குள்ள கொண்டு வச்சேன். ஏன்னா கையால வச்சா மேல வைக்கல் முடாக்கு மூடி இருக்கும், அதனால கை பொக்க முடியாதுன்னு குச்சியால ஓட்டையை போட்டு உள்ளார வேரை மட்டும் வச்சேன். வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மீன் அமிலம் எப்பயுமே கொடுக்குற மாதிரி ஒரு மூலிகை கரைசல் இது கொடுத்தோம். கொடுத்தோடனே ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு தூருக்கு 3 நெல் நாற்று வச்சோம். அது கிட்டத்தட்ட 70 தூரு 75 தூரு வெடிச்சுது. அதுக்கப்புறம் நல்லாவே சிறப்பாகவே வந்தது. எந்த விதமான களையுமே வரல. அப்போ களப்பொறியிலையும் வேலை எங்களுக்கு மிச்சமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ணோம், அந்த அறுவடையை முடித்தோம். அப்போ என்ன விளைஞ்சுது அப்படின்னா, அந்த 33 சென்ட்டுக்கும் 5 மூட்டை நெல் வந்தது. அதாவது 60 கிலோ மூட்டைக்கு 5 மூட்டை நெல் வந்தது. ஆனாலும் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்தது. என்னன்னா அதில் இப்போ நான் நெல்லுங்கிறது 1/2 கிலோவில் குறைச்சிக்கிட்டோம். வேலையாட்களுங்கிறது பார்த்தீங்கன்னா நடவு நட்டது 2 பெண் ஆள் தான் நடவு நட்டது. அதனால நடவாளையும் குறைச்சிட்டோம். களப்பொறிங்கிறது இல்லை, உழவுங்கிறது இல்லை. அதனால நம்ம 5 மூட்டையும் எனக்கு நல்ல லாபகரமாக இருந்தது. மறுபடியும் என்ன பண்ணேன், கோடை அறுவடை பண்ணிட்டு இப்போ மறுபடியும் சம்பா பட்டம் நட்டுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அதே 1/2 கிலோ அதே மாதிரி குழித்தட்டில் நாற்று விட்டுக்கிட்டு அறுவடை முடிச்ச உடனே அந்த அடிக்கட்டையிலேருந்து துளிர் வரும். அந்த துளிர் வந்தால் மறுபடியும் நடந்து அதோட கலப்பு வந்துருங்கிறதுனால அந்த அடிக்கட்டையிலேருந்து துளிர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டேங்குக்கு 1 கிலோ கல் உப்பு, 100 கிராம் 100 ml வேப்ப எண்ணெய், காதி சோப்பு, இதை 3 ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த முன்னாடி நட்ட 2 வரிசைக்கு இடையில இப்போ நடவு நட்டுருக்கேன். இப்போ நடவு நட்டு பார்த்தீங்கன்னா, நடவு நட்டதுக்கு அப்புறம் அந்த பழைய தாள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி இப்போ மண்ணோட உட்காந்துருச்சு. இப்போ நட்டுருக்க பயிர் இப்போ 50 நாள் பயிர் பார்த்தீங்கன்னா அது நல்லா போன புகத்தை விட இப்போ இன்னும் சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் வைக்கல் போட்டேன், மறுமுறையெல்லாம் வெளியிலேருந்து வைக்கல் போடலை. இப்போ அந்த பழைய வைக்கலே தான். இப்போ எந்த விதமான கலையுமே இல்லை. இப்பயும் அந்த 2 பெண் ஆள் வச்சு 1/2 கிலோ நெல்லில் இப்போ மறுபடியும் நடவு நட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் தொடர்ந்து இந்த முறையை நம்ம பின்பற்றிடலாம். இப்போ 2 புகத்துலையுமே ஒரு நல்ல சந்தோஷமா ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதனால நம்மளுக்கு தொடர்ந்து எல்லா வயலையும் இதேமாரி மாற்றி எல்லாருமே இந்த மெத்தடு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணியிருக்கேன். ஆய்வு இதுவரையும் சிறப்பாக இருக்கு.
அதனால இனிமேல் உழுவ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் உழுவுறதுனாலதான் நிறைய சிரமங்களும் கஷ்டங்களும் வருது. என்னோட தலைமுறையில நான் டிராக்டர் வச்சு உழுது, குபேட்டை வச்சு உழுது, கால்நடை வச்சு உழுதுருக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கும் இந்த வேலை செய்வாங்களான்னு கேள்விக்குறியா இருக்கு. அதனால விவசாயத்தை எளிமையான வேலையாகவும் நல்ல வருமானம் வரக்கூடிய லாபகரமான ஒரு தொழிலாக மாற்றணும்னா இதுல இருக்கிற சிரமங்களை எல்லாம் எப்படிலாம் குறைக்கலாம், எப்படி வேலையாட்களை குறைக்கிறது அப்படிங்கிறது அதோட ஆய்வு. ஆனா நிறைய ரசாயன விவசாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, வேலையாட்களை குறைக்கணும்னா மிஷினரியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. அறுவடை மிஷின், நடவு மிஷின் அப்படின்னு. ஆனா என்னோட பார்வையில நீங்க வேலையாட்கள் குறைக்கிறதுக்காக மிஷினரியை பயன்படுத்தினீங்கன்னா அதோட வெயிட்டின் விதியமா மண்ணு விரயமாகுது, அதிகமா மண்ணோட மேல்பரப்பு எல்லாம் கெட்டு போகுது, செலவு அதிகமாகிட்டே இருக்கு. வேலையாட்களுக்கு கொடுக்குற காசை விட மிஷினரிக்கு கொடுக்க வேண்டிய காசு அதிகமாகுது. அதனால வேலை சீக்கிரம் நடக்குமே தவிர விவசாயிகளுக்கு எந்த விதத்திலையும் பயனுள்ளதா லாபகரமா இல்லை அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை வச்சுதான் இப்ப நான் மிஷினரியும் தவிர்த்து வேலையாட்களை எப்படி குறைக்கிறதுங்கிறதையும் வச்சு ஆய்வு பண்ணி தான் இப்ப இந்த உழவில்லா வேளாண்மையை நான் செஞ்சிருக்கேன். இதுவரையும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. உழவில்லா வேளாண்மை செஞ்சீங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நாங்களும் அதை பார்த்துட்டு இருக்கோம். பயிர் நல்லா இருக்கு. இந்த உழவில்லா வேளாண்மையில இப்போ செய்யப்பட்ட நெல் பயிர்ல இதுவரையிலும் என்ன இடுபொருள்கள் கொடுத்தீங்க, அதை சொல்லுங்க. கனஜீவாமிர்தம் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் டைம் 50 கிலோ கனஜீவாமிர்தம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கற்பூர கரைசல் ஒரு அடி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்ப மீன் அமிலம் ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்ப அடுத்தது தயிர்மோர் கரைசல் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோன்னா போதுமானது. 4 இதுலயே போதுமான அளவுக்கு அதுக்கு ரிசல்ட் வந்துடும். எல்லாமே மேலதான் ஸ்ப்ரே பண்ணுங்க. எல்லாமே மேல. கனஜீவாமிர்தம் மட்டும்தான் அடியில கொடுத்துருக்கோம். நீர்ல கொடுத்தீங்களா? இல்ல ஸ்ப்ரே தான். கனஜீவாமிர்தங்கிறது நம்ம எருவு தானே, கையால் அது ஜீவாமிர்தத்தை கலந்து கையாலே அள்ளி விசிறி விட்டோம். இப்ப நடவு பண்ணிருக்கு இந்த பயிர் என்ன பயிர்? இது வாழன் சம்பா. ஆமா ஆமா. நார்மலா விவசாயம் பண்றவங்க ஏக்கருக்கு 30 கிலோ நெல் விடுவாங்க. அப்ப ஒரு மாவுக்கு 10 கிலோ நெல் தேவைப்படுது. ஆனா எனக்கு 1/2 கிலோ நெல் தேவைப்படுது. அவங்களுக்கு ஒரு மாவுக்கு நடவாள் 6 ஆள் நடவு நடுவாங்க, எனக்கு 2 ஆள் நடவு நடுறாங்க. அவங்க களைப்பறிங்கிறது ஒரு மேக்சிமம் ஒரு 4 ஆளாவது களைப்பறிக்கும். எனக்கு களைப்பறியே கிடையாது. அதனால அவங்கள விட எனக்கு எல்லா வழியிலையும் செலவு குறைச்சிருக்கேன். மிஷினரி யூஸ் பண்ணாலும் இப்போ ஆனா நடவுக்குலாம் ஆள் வர்றது இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட கிராமம் இங்க இந்த சூழல் அமைஞ்சிருக்கு. அப்படின்றப்ப மேனுவலா தான் பண்றீங்களா நீங்க? கண்டிப்பா மேனுவலா தான் பண்றேன். எனக்கு 7 ஏக்கர் நிலம். இப்ப எல்லாமே மேனுவலா தான் பண்றோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி மிஷினரி பயன்படுத்துறவங்களை விட எனக்கு மேன் பவர் கம்மியா தான் ஆகுது. அறுவடை மிஷின் பயன்படுத்துறவங்களாலதான் நிறைய மண் வேஸ்டேஜ் ஆகி மேடு பள்ளம் ஆகி செலவு அதிகரிக்குது. இப்ப மிஷினரி பயன்படுத்துறவங்க ஆவரேஜா 30 கிலோ நெல் பயன்படுத்துறாங்க. அவங்க ஏக்கருக்கு 15ல இருந்து 16 ஆள் பயன்படுத்துறாங்க. மாவுக்கு கிட்டத்தட்ட 6 ஆள் பயன்படுத்துறாங்க. களை பறிக்கிறதுக்கு 4 ஆள் பயன்படுத்துறாங்க. அப்ப 6 நாளும் 10 ஆள் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு 3 ஆள் தான் பயன்படுத்துறேன். பிளஸ் அவங்க மிஷினரி பயன்படுத்துறாங்க. எனக்கு அறுவடைக்கு 3 ஆள், நடவுக்கு 2 ஆள், 5 ஆள் தான். இல்ல ஒரு மாவுக்கு 33 சென்ட்டுக்கு நான் பண்ணிருக்க ஆய்வுக்கு மட்டும் சொல்றேன். இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு 2 அறுவடைக்கு 3 ஆள், நடவுக்கு 2 ஆள், 5 ஆள் தான் லேபர் தேவைப்படும். ஆனா நீங்க மிஷினரி பண்றவங்களுக்கு இதை விட செலவு அதிகமாகும். மிஷினரியும் பயன்படுத்துவாங்க, லேபரும் அதிகமா தான் ஆகுது. அவங்க லேபர் பயன்படுத்துறது அதிகமா தான் இருக்கு. இயந்திரம் வாங்காமலே உங்களுக்கு விலையும் கம்மியாகும், பிளஸ் நம்ம வேலையாட்களும் குறையும். ஆமா, நீங்க இயந்திரத்தை பயன்படுத்த விவசாயத்துல வேலையை விட்டு நீங்க வெளியில வரவே முடியாது. அது ஒரே சுமையாவே தான் மாறிக்கிட்டே இருக்கும். வேலைக்கு ஆளும் வர்றது இல்ல. ஆமா, வேலையாட்களும் வர்றது இல்ல. ஆமா, இப்ப நான் என்னோட ஆய்வு என்னன்னா, இந்த வேலையாட்களை குறைச்சு ஒரு நல்ல வருமானம் அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு ஆட்கள் கிடைச்சிருவாங்க. அப்ப மிஷினரிக்கெல்லாம் எவ்வளவு காசு வேஸ்டேஜ் பண்றோம், அவ்வளவு செலவையும் குறைச்சிட்டு இவங்களுக்கு சம்பளத்துல என்ன 200 ரூபாய் கூட கொடுக்குறோம். இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல வேலையாட்கள் கிடைக்கலாங்கிறாங்க. அவங்க 300 ரூபாய் கொடுக்குறாங்க, நான் 600 ரூபாய் தரேன் வா அப்படின்னா எனக்கு லாபம் தான். அவங்களுக்கும் சம்பளம் 300 ரூபாய் கூட கொடுத்தோம், எனக்கு வேலையாட்கள் கிடைச்சிரும். ஆனா நான் மிஷினரியை வச்சு கணக்கு பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்க 600 ரூபாய் எனக்கு பெரிய செலவு கிடையாது. அதனால 100 நாள் ஆட்களை விட நம்ம காசு ஒரு பங்கு கூட கொடுத்தோம்னா கண்டிப்பா வேலையாட்கள் கிடைச்சிருவாங்க. எனக்கு லாபம் அதிகரிக்கும் போது நான் லேபர் எனக்கு ஏன்னா மிஷினரிக்கான செலவு எனக்கு குறைஞ்சிருது. அங்க நான் நிறைய பணம் செலவு பண்றதுல. அதனால இந்த மெத்தட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்ப இந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆய்வு எந்த அளவுக்கு இது சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு? இதுவரையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டே இருக்குது. அதான் ஒரு 3 ஆய்வு வரையும் பண்ணலான்னு இருக்கேன். இப்ப 2 முறை ஆய்வு முடிஞ்சிருக்கு. இதுவரையும் எந்த ஒரு நெருக்கடி எனக்கு வரல. ஏதாவது பாதிப்பு வரும் போகணும் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இதுவரையும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. எதிர்பார்த்ததை விட ரிசல்ட் நல்லா தான் வந்துட்டு இருக்கு.
இப்போ உழுது நடவு நட்ட வயலை விட இந்த உழவில்லா வேளாண்மை செஞ்ச பயிர் தான் சிறப்பா இருக்கு. துரு கட்டுறதா இருக்கட்டும், பயிர் வளர்ந்துருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இதுதான் நல்லா இருக்கு. மற்ற விவசாயிகளும் இதை பின்பற்றலாம். கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதை வந்து நேரடியா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஏன்னா உழுவாம ஒரு விவசாயம் ஆனாலே எல்லாமே அதிருப்தி ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. அதனால நான் உழுவுறது இல்லை. ஏன்னா நீங்க பழமொழியே சொல்லுவாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உழவு குச்சி கூட நம்ம மிஞ்சுறது இல்லை அப்படின்னு சொல்லி கூட ஒரு பழமொழி சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நம்ம ஆய்வு வச்சு தான் நம்மளும் ஒரு 18 வருஷமா அதை ஒரு ஆய்வு பண்ணி தான் சரி நம்மளும் இந்த உழவை நிப்பாட்டிட்டு நுண்ணுயிரிகளுக்கும் மண்புழுக்கும் அந்த வாய்ப்பை பண்ணி செய்வோம். இப்ப நம்ம மிஷினரி இறக்காததுனால எந்த விதமான நுண்ணுயிர்களும் மண்புழுவும் சாவ போறது இல்லை. இருக்க பெருகிட்டே இருக்கும். நீங்க இதே வந்து டிராக்டர் உரிங்க, குபேட்டா உரிங்க, அறுவடை மிஷினோட வெயிட் 4.5 5 டன் வெயிட் அவ்வளவுதான் விட்டீங்கன்னா எப்படி நுண்ணுயிர் உள்ளார இருக்கும்? அப்ப நுண்ணுயிர்களும் இருக்காது, மண்புழு செத்து போயிடும். கீழே கடினத்தன்மை அதிகரிச்சுட்டே இருக்கும், செலவும் அதிகரிக்கும். இப்ப இதனால எல்லாமே பிரச்சனை வருது. நுண்ணுயிர்கள் சாகாது, மண்புழுகள் சாகாது, வயலோட மேடு பள்ளம் சமமா இருக்கும், வேலைகள் குறையும். அவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி நம்ம அந்த இயந்திரத்தை பயன்படுத்தணுங்கிற அவசியமும் இல்லை. அப்படின்னால நான் என்ன பொறுத்தவரையும் விவசாயம் பண்ணும்போது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதா என்னோட நோக்கம். அதுக்கப்புறம் தான் உற்பத்தி. நீங்க மிஷினரியை பயன்படுத்திங்கன்னா அதுல இருந்து வர புகைகள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கதான் செய்யும். அதுல வர நம்ம இப்ப இருக்க செலவு வேணா சீக்கிரம் வேலை நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த மிஷினரி பயன்படுத்துறதுக்கு எவ்வளவு பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அது இயக்குறதுக்கு எவ்வளவு டீசல், பெட்ரோல், ஆயில் பயன்படுத்த வேண்டியிருக்கு. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைல்ல. எனக்கு பின்னாடி இருக்கிற எந்த செலவுமே கிடையாது. அதனால என்னோட வேலைக்கு எனக்கு மறைமுகமா எந்த வேலையாட்களும் பயன்படுறது இல்லை. அதனால சுற்றுச்சூழலை பாதுகாத்து இந்த விவசாயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வேளாண்மையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்க. உங்களோட இந்த காணொலி விவசாயிகிட்ட போயிட்டு நல்ல ரீச் ஆகணும்னு சொல்லி எங்க சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப நன்றி. விவசாயத்துல ஒரு புதிய முயற்சியா